நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த விளையாட்டுத்துறையை தூக்கி நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு. இன்றைக்கு இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறையில் தலை சிறந்த மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிட வேண்டும் என்பதற்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாகவே டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை கிராம பகுதியில் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று 12525 கிராமங்களில் அந்த பஞ்சாயத்துகளில் ரூபாய் 85 கோடி 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமத்திலும் வழங்கிய பெருமை நம்முடைய துணை முதல்வர்களுக்கு உண்டு. அடுத்த கட்டமாக நகராட்சியில், பேரூராட்சி, மாநகராட்சியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மாணவ செல்வங்களுக்கு அந்த பொருள் போய் சேர்ந்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பில் 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய அதாவது 19767 தொகுப்புகள் இன்றைக்கு இந்த மேடையில் வழங்கப்பட இருக்கிறது. இன்னைக்கு இது ஆரம்பம். நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நம்முடைய துணை முதல்வர் தொடங்கி வைக்கிறார்கள். படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த நகராட்சியிலே, அந்தந்த மாவட்டங்களில் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பொருள் வழங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நகராட்சியில் வழங்கப்படுகிற இந்த திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் தொடங்கி வைத்து நமக்கெல்லாம் பெருமை தேடித்தந்து இருக்கிற நம்முடைய துணை முதல்வருக்கு, எங்களுடைய இளைய தலைவருக்கு மாவட்ட மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நாமெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை, விளையாட்டு போட்டிகளை நம்ம டிவியில் தான் பார்ப்போம். எல்லா நிகழ்ச்சியும் அப்பேற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திற்கு கொண்டு வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர், இளந்தலைவர் அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், உலக செஸ் ஒலிம்பியா போட்டி 3 மாசத்தில் நடத்தி காட்டிய பெருமை நம்முடைய துணை முதல்வருக்கு உண்டு. அதேபோல் இந்த அலைசருக்கு போட்டி நம்ம டிவியில் தான் பார்ப்போம். அதே நம்முடைய மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடத்தி காட்டியவர். சைக்கிளத்தான் போட்டி, சர்வதேச மகளிர் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, உலக ஸ்குவாஷ் போட்டி, உலக டேபிள் டென்னிஸ் போட்டி, ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப், இன்டர்நேஷனல் பீச் வாலிபால், தெற்காசியாவிலே முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் நடத்தி காட்டிய தலைவராக நம்முடைய துணை முதல்வர் இருக்கிறார். அதுக்கு முன்னே நம்ம மேலைக்கோட்டூரில் நாங்கள் வருகிற போது அண்ணன் தலைவர்கிட்ட சொன்னவர்கிட்ட சொன்னேன், இந்த விளையாட்டு நம்முடைய பல்கலைக்கழகம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே செடியும் முடியுமா இருங்க, உள்ளே போக முடியாது. இன்னைக்கு இது உள்ளே போனவுடனே இன்டர்நேஷனல், இப்போ நம்ம அந்த நீச்சல் குளத்தை திறந்துட்டு வந்தார். இப்போ அது குளத்தில் நம்ம பார்க்கவே முடியாது, இங்கே வெளிநாட்டில் தான் பார்க்க முடியும். ஆக வெளிநாடுகளில் இருக்கிற அந்த தரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு போட்டியில் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி, நீ பாருங்க எவ்வளோ பேர் அதுக்கு முன்னே ஆசியா போட்டியில் ஒரு இந்திய அளவில் போய் ஒரே ஒரு பதக்கம் தான் வாங்கிட்டு வருவாங்க, அது கூட கடைசி பதக்கம். இன்றைக்கு உலக அளவில் போய் நம்ம ஆட்கள்லாம் தங்கம் பதக்கம் பெறுகிற அளவிற்கு இன்றைக்கி தமிழகத்தை உயர்த்தி காட்டியவர் தான் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள். அவர் பணி மேலும் சிறக்க வேண்டும். வருகின்ற காலங்களில் நீண்ட நாள் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.